பிஸ்மில்லா. இது ஒரு மீகாத்து. எஹ்ராம் உடை அணிகிறதுக்கு தவாஃபு செய்யணும், மக்காவை தவாஃபு செய்யணும், இந்த காபத்துல்லா சுற்றி வரணும் அப்படின்னாக்கா இது ஒரு மீகாத்து. இந்த மீகாத்தில் தாய்ஃப்லேருந்து வர்றவங்களுக்கு இது மெயின் இடம். ஒரு 3-4 மீகாத்து இருக்குது. ஒன்று ஆயிஷா பள்ளி, மற்றொன்று இது கர்னல் மனாசிலு, அடுத்து இன்னொன்று ஏரியா நேற்று சொன்னேன்னு நினைக்கிறேன், இன்னொன்று பேர். அடுத்து 4வது இடம் எதுன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். ஓகே 4 மீகாத்து இருக்குதுல்ல. இந்த மீகாத்து கர்னல் மனாசில்னு சொல்லுவாங்க. தாய்ஃப்லேருந்து 40 கிலோமீட்ரு. இது மக்கா போகிற வழியில் அந்த ரோட்டில் இருக்குது. பாக்கி நாங்கள் கூகுளில் பார்க்கும்போது மொத்தமே 65 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வந்துட்டோம். திருப்பி இன்னொரு 40 கிலோமீட்டர் காட்டுது. அந்த டீட்டெயில்ஸ் இந்த போர்டில் இருக்குது. ஃபுல்லாக தெரிஞ்சவர்கள் அதை ஜூம் பண்ணி படிச்சுங்க. லேசாக நானும் ஜூம் பண்ணி அதை காட்டுறேன். ஃபுல்லாக 3 லாங்குவேஜில் இருக்குது. அரபி, உருது, இங்கிலீஷ் 3ல இருக்குது. அந்த பார் கோடில் போய் ஸ்கேன் பண்ணால் கூட அதனுடைய டீட்டெயில்ஸ் வரும். தேவைப்படக்கூடியவர்கள் அதை எடுத்துங்க, டீட்டெயில்ஸ் எடுத்துங்க. இந்த ஏரியா பேர் கர்னல் மனாசில். இது மீகாத்து, மக்காவுக்கு போகிறதுக்கு மீகாத்து. ஆனால் இது தாய்ஃப் தான், இதுவும் ஒரு தாய்ஃப் தான். இங்கேருந்து அடுத்து நியத்தை செஞ்சுட்டு போகலாம். பாக்கி இந்த இடத்துல ஃபுல்லாக ஒழு செய்கிறதுக்கு, பாக்கி குளிக்கணுங்கிறவங்க குளிக்கலாம். எல்லா வசதியுமே இருக்குது. நல்லா பெரிய இடத்த டவுன்லோட் பண்ணி பெரிய இடத்த வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுடைய கூட்டாளியுடைய மொபைல் வாங்கி அதை நான் அதில் எடுத்துகிட்ருக்கேன். எங்களுடைய லேடிஸ் டீம் அவங்கெல்லாம் ஹாஜியாரம்மாலாம் அவங்கெல்லாம் வேறு சைட்லேருந்து எறாம் கட்டி அவங்க சுண்ணத் தொழுதுட்டு ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் மஹ்ரிபையும் இஷாயையும் ஜம்மு செய்கிறோம். ரெண்டாம் ஒன்றா சேர்த்து தொழுதுட்டு இதுக்கு பிறகு நாங்கள் தக்பீர் சொல்லிவிட்டு மக்காவை நோக்கி புறப்பட்டுருவோம். மக்கா நோக்கி புறப்பட்டா இன்ஷா அல்லாஹ் 4வது உம்ரா முடிஞ்சிச்சு. 4 உம்ரா முடிஞ்சுன்னா அடுத்து இன்னொரு 2 நாள் 3 நாளில் நாங்கள் மதீனா நோக்கி ரசூல்லாவுடைய இடத்த நோக்கி போயிட்டு, ரசூல்லா இடத்துல போயிட்டு அந்த ரவுலத்துல் ஜன்னா இருக்குது, அந்த இடத்த போயிட்டு சொர்க்கத்தினுடைய பூங்கா, அது பள்ளிவாசல் ரவுலத்துல் ஜன்னா அந்த இடத்துல இருக்குது, அங்கே போயிட்டு தொழுதுட்டு வருவோம். இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்ல வரேன்டாக்கா, மக்காவில் நம்ம இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நம்ம துவா கேட்கலாம். அந்த இடத்துல எங்கே வேணாலும் துவா கேட்கலாம், கையேந்தி கேட்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த மதீனாவில் கையேந்த விட மாட்டாங்க. மதீனாவில் ஏண்டாக்கா ரசூல்லாவை போய் அல்லான்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் அறிஞ்சவன், எல்லாமே அல்லாஹ் கை வெளிச்சம். அதனால் அங்கே கையேந்தி துவா கேட்கக்கூடாது. எல்லாமே மனசுக்குள்ளே கை கட்டி துவா கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சட்டம் இருக்கும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் எல்லா சகோதரர்களும் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தெரிஞ்சுங்க. இந்த சட்டத்தை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் நான் ரெக்கார்டிங் பண்ணி இது இன்ஷா அல்லாஹ் லைவ் இல்லை, டைரெக்டாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்துக்கிறவங்க தெரிஞ்சுங்க. சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஈஸியாக தெரியறதுக்காக எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும், எல்லோரும் இறைவனுடைய அருளை பெறணும், நாயகத்தினுடைய ஷஃபாத்துக்கு ஆளாகணும், நாயகத்துடைய தோழர்கள் எப்படி இஸ்லாத்துக்காக பாடுபட்டார்கள், இஸ்லாத்தை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்கார்கள் நினச்சி அதுக்கு அவர்களுக்கு நன்றி செய்யணும். வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி செய்யணுங்கிற நல்ல எண்ணமும், உங்களுடைய துவாவை நாடியவனாகவும் நீங்களும் நல்லா ஆகணுங்கிற ஒரு துவாவோட பிரார்த்தனையோடு தான் நான் இதை ரெக்கார்டிங் எடுத்திருக்கேன். இது எங்களுடைய ஹசரத் அவர்கள் தான் கூப்பிட்டு வராங்க. ஹசரத்து உமர் ஃபாரூக் ஹசரத்து, அல் ஜன்னத் ஹஜ்ஜி சர்வீஸு கூத்தாண்டூர், அவங்க தான் கூப்பிட்டு வராங்க. அவங்க தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 42 பேர் நாங்கள் இருக்கோம். இங்கே இன்னும் 40 பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு 15 பேர் ஒரு டீம் ஒன்று இருக்குது. 2 டீமுக்கு மொத்தம் 55 பேர் இருக்கும். அல்லாஹ் ஹசரத்துடைய துவா வச்சு எங்களுக்கு பரக்கத் செய்யணும். நீங்களும் துவா செய்யுங்க. எல்லா மக்களும் நீடுழி வாழணும், எல்லா வளமும் பெற்று வாழணும், சிறப்பாக இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் அண்டாமல் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வலிமார்களுடைய துவாவை பெற்று வாழணும்னு சொல்லிட்டு நேரத்தில் அல்லாட்ட துவா செஞ்சு கேட்டுக்கிறேன். அல்லாஹ் உதவி செய்வானாக, ஆமீன். பார்த்த சகோதரர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக, ஆமீன். பாரக்கல்லா. அல்லாஹ் எல்லோருக்கும் வளமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன். பாரக்கல்லா. ஜஸாக்கல்லா. பார்த்தமைக்கு நன்றி.